ஷாபானுடைய மாதம் நோன்பு பிடிச்சிருக்கிறோம். நாளைய இரவு மிக முக்கியமான இரவு, பராத்துடைய இரவு என்று சொல்வோம். எனவே 3 நாட்கள் நோன்பு பிடிச்சிருக்கிறோம். அதிகமாக துஆ செய்வோம். துஆக்கள் அல்லாஹ் அந்த இரவில் குறிப்பாக அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்றான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்களாம், 5 இரவுகள், 5 லயாலி லா துரத்து ஃபீஹின்ன தஅவாத், 5 இரவுகள், 5 இரவுகள்ல அல்லாஹ் ஒரு நாளும் துஆக்களை அல்லாஹ் ஒரு நாளும் தட்ட மாட்டான். எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்ப்போம். நாங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை, ஒவ்வொரு வீட்டுள்ளுக்கும் பிரச்சனை, மாமி மருமகளுக்கு மத்தியில பிரச்சனை, பொருளாதாரத்தில் பிரச்சனை, பொஸ்ஸுக்கும் அதாவது வேலைக்காரர்களுக்கும் மத்தியில பிரச்சனை, கணவன்மாருக்கு சரியான தொழில் இல்லை, விலைகள் தகுதியாக அதிகரித்து கொண்டே போகுது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தடை, சாமான்களுடைய விலைகள் கூடி ஒவ்வொரு நாளும் கூடிக்கொண்டே போகுது. இப்படியாப்பட்ட மோசமான அனர்த்தங்கள் கேள்விப்படுறோம், மோசமான பஞ்சங்களை கேள்விப்படுறோம், வறுமைகளை கேள்விப்படுறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாளைய இரவு எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு இரவு. முதலாவது சொல்றாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, லைலத்துல் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமையுடைய இரவு. ஏன் இதனுடைய பொறுமதி எங்களுக்கு விளங்குது இல்லைண்டா, ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாங்கள் சர்வசாதாரணமாக நினைச்சி அது அப்படியே எங்களுக்கு அழுத்து போயிட்டு. வெள்ளிக்கிழமை அல்லாஹ் துஆக்களை ஏற்றுக்கொள்றான். 2வது சொல்றாங்க லைலத்துல் ஃபித்ர், நோன்பு பெருநாளுடைய இரவு. 3வது சொல்றாங்க லைலத்துல் ஈதில் அத்ஹா, ஹஜ் பெருநாளுடைய இரவு. 4வது சொல்றாங்க அவ்வல லைலத்தின் மின் ரஜப், ரஜப் மாதத்தினுடைய முதலாவது இரவு. போன மாதம் ரஜப் மாதத்தினுடைய முதலாவது இரவு அல்லாஹ் துஆக்களை ஏற்றுக்கொள்றான். 5வதாக சொல்றாங்க லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷாபான், ஷாபான் மாதத்தினுடைய 15வது நாளுடைய இரவு. அதாவது நாளைக்கு வியாழக்கிழமை நாங்கள் நோன்பு பிடிச்சி அன்றைக்கு நாளைய நாளுடைய இரவு இருக்குதானே, நாளைக்கு நல்லா கேட்டுக்கோங்க, சூரியன் மறைந்ததிலிருந்து, நாளைய நாள் சூரியன் மறைந்ததிலிருந்து ஃபஜ்ருடைய பாங்கு கேட்கும் வரைக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த நேரம் லைலத்துல் பராஆ, பராஅத் என்ற இரவு என்று நாங்கள் எங்களுடைய புழக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இரவுல துஆக்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படுது. அதிகமாக துஆக்கள்ல பெண்கள் ஈடுபடுவோம். அதிகமான நஃபிலான வணக்க வழிபாடுகள்ல தொழுகைகள்ல நாங்கள் ஈடுபடுவோம். சதகா தான தர்மங்கள்ல அந்த இரவுல ஈடுபடுவோம். நல்ல காரியங்கள்ல அந்த இரவுல ஈடுபடுவோம். சூரியன் மறைந்ததிலிருந்து ஃபஜ்ர் உதயமாகும் வரைக்கும் இல்லாமல் இருக்கக்கூடிய நேரம் மிக முக்கியமான. இந்த நாட்டில் வாழக்கூடிய 22 லட்சம் முஸ்லீம்கள் எங்களுடைய பிரச்சனைகளை முழுமையாக இல்லாமலாக்கி கொள்ளக்கூடிய மிக முக்கியமான இரவு என்பதை நாங்கள் மறந்துடாம அந்த இரவை நாங்கள் ஹயாத்தாக ஆக்குவோம்.